அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்கள் ராசி மிதுன ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல உங்கள் மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன், கேது இந்த 4 கிரக அமைப்பு மாத ஆரம்பத்தில் இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காங்க. 9ஆம் இடத்துல சனி வக்ரம், 10ல் ராகு, 12ல் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதம் பாசிட்டிவான மாதமா இல்லை நெகட்டிவான மாதமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவான மாதம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடம் நல்லா இருக்குது. ஓகேங்களா, 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். மாத பாதிக்கு மேலே அங்கே புதன் வருகிறார். அதாவது ராசி அதிபதி போய் 5ஆம் இடத்துல போய் உட்கார்றார் அப்படின்ற ஒரு அமைப்பு வருது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய சிந்தனை திறனை விட செயல்திறன் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, செய்யலாமா வேணாமா, இல்லை பண்ணலான்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு தெரியலையோ அப்படின்னு குழப்ப நிலை அப்படின்றது மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பார்க் அடித்து இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செயலில் இறங்கி வேகமாக மூவ் ஆகி போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதிர்ஷ்டம் கை கொடுத்தா தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வேலை செய்யும். அதிர்ஷ்டம்னு எதை சொல்கிறேன்னா, நீங்கள் முன் செய்த புண்ணியம், அதாவது 5ஆம் அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருந்துட்டா 9ஆம் இடம் நல்லா இருந்துட்டாலே போதும், அவரை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 5ஆம் இடம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அதாவது 5ஆம் அதிபதி சுபகிரகமாகி அவர் 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது மிக பெரும் யோகமான ஒரு அமைப்பு. அவரை மாத பாதியில் விலகி போயிட்டாலுமே புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது உங்கள் ராசி அதிபதி, அதாவது உங்களை தான் குறிக்கும் புதன் உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வது இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு வேலை செய்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இந்த அக்டோபர் மாதத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்ல முடியும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் இது இந்த ஜென்மத்திலையோ இல்லை இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலையோ நீங்கள் செய்வீங்க இல்லையா, ஏதோ ஒரு உயிருக்கு தேவையான விஷயங்கள் பணமாகவோ பொருளாகவோ அறிவாகவோ இல்லை வழிகாட்டுதலாகவோ அவங்களுடைய அவங்கள இன்னொரு உயிரை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்திருப்பீங்க இது நாள் வரைக்கும். அந்த ஒரு புண்ணியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை குறிக்கும். 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்தை குறிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் செய்த பாவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது நம்ம செய்த தீவினைகள், இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறது, இன்னொருத்தரை ஏதோ ஒரு விதத்தில் கதிகலங்க வைக்கிறதோ கஷ்டப்படுத்துகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது அது 6 மற்றும் 8ஆம் இடங்களாக அமையும். ஸோ இப்போ 6, 8ஆம் இடம் வலுத்துச்சுன்னா அந்த மாதம் மோசமாக இருக்கும். 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ வலுத்துது, அந்த புண்ணியம் வேலை செய்யும்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் செய்த புண்ணியங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வேகமாக உங்களை காப்பாற்ற ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் கணக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சுபகிரகங்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக மாத ஆரம்பத்தை விட 10ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். முக்கியமாக கரெக்டாக சொல்லப்போனால் 13ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னா மாத ஆரம்பத்தில் கிரகணமாக இருக்கும். ஓகேங்களா, 2ஆம் தேதி கிரகணம், அக்டோபர் 2ஆம் தேதி நைட்டு கிரகணம், சூரிய கிரகணம் நைட்டு நடக்கிறதுனால இந்தியாவில் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஏதோ ஒரு தாக்கம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அது ஏற்படுத்த தான் செய்யும். ஓகேங்களா, அது ஒன்று. ரெண்டாவது பார்க்கும்போது 11, 12, 13 அந்த 3 நாட்கள் அக்டோபர் மாதம் 11, 12, 13 பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால பேசும்போது யார்கிட்டயாவது பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்களோட பெருசாக பேசாதீங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் பெரிய தலைவலியே எப்போவுமே. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம செய்த
பாவ புண்ணியங்களின் விளைவாகத்தான் நீங்கள் ஒருத்தரோட வீட்டில் பிறக்கிறீங்க. இந்த வீட்டில் இன்னார் வீட்டில்னு பிறக்கிறீங்க இல்லையா? நீங்கள் ஏன் பக்கத்து வீட்டில் பிறக்கக்கூடாது? ஏன் உங்கள் வீட்டில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டால் உங்ககிட்ட பதில் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அதுதான் சொல்ல வரேன் நான். அதாவது நீங்கள் வந்து இந்த வீட்டில் பிறக்கணும், உங்களுக்கு இந்த சொந்த பந்தங்கள் அமையணும், இந்த கூட பிறந்தவங்க இருக்கணும், இந்த இருக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களோட விளைவு தான். நாம் செய்த பாவ புண்ணியங்களோட விளைவு தான். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் சில பேர் வந்து கர்மம் அதிகமாக இருக்கும் சில பேர் ஜாதகத்தில், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ அவன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தலைவலி தானே கூட பிறந்திருப்பாங்க. இல்லை அவங்க அப்பா அம்மாவை கூட இருக்கலாம், இல்லைனா கட்டின மனைவி கணவனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அவங்கவுங்களுக்கு மாறுபடும். ஸோ அப்படி இருக்கும்போது சந்திராஷ்டம தினத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் வாய் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத தலைவலி அது, ஓகேங்களா? உங்களுக்கு நீங்களே வந்து செய்துக்குள்ளே சூன்யம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சந்திராஷ்டம தினத்தை வீட்டில் இருங்கன்னு. என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, தனியாக இருங்கன்னு சொல்லுவோம். அது வீட்லேயோ இல்லை வீட்டுக்கு வெளியிலையோ. ஆனால் தனியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். சந்திராஷ்டம தினங்களில் வந்து நல்லா தண்ணி குடிங்க. ஏன்னா சந்திரன் வீக் ஆகிற டைம் அப்படின்றதுனால தான் அந்த பிரச்சனைகள். நீர் ஆகாரம் நிறைய எடுத்துக்கோங்க. ஜூஸு, தண்ணி இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சிந்தனையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது புது விஷயங்கள் நீங்கள் ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னாலுமே சந்திராஷ்டம தினங்களில் தொடங்காதீங்க. அது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு நல்ல நாள். அது அக்டோபர் 5 வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் வருவிக்க விட்ட நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நல்ல சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் வந்து சனிக்கிழமையாக வரும். ஆனாலுமே அது ஒரு நல்ல நாள் தான். அன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் எது ஆரம்பித்தாலுமே நல்லபடியாக போகும். ஸோ ஏதாவது ஆரம்பிக்கிறதா இருந்தால் அக்டோபர் 5ஆம் தேதி ஈவினிங் வந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். மிதுன ராசிக்கு அது ஒரு சூப்பரான ஒரு நாள். நெகட்டிவ் எதுவுமே இல்லையா சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில் வந்து படபடப்பு வரும், எரிஞ்சு விழுந்துடுவீங்க. அதாவது கோவம் வேறு, எரிஞ்சு விழுறது வேறு, ஓகேங்களா? ஸோ எரிஞ்சு விழாதீங்க. யாருக்கிட்டையுமே கோவப்படுங்க, தப்பு இல்லை. முக்கியமான விஷயத்துக்கு கோவப்படலாம். ஆனால் வந்து எரிஞ்சு விழாதீங்க. யார் மேலேயுமே எரிஞ்சு விழக்கூடாது அப்படின்றத மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை செய்யும். என்ன சொல்லப்போனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிட்டும். உங்கள் சொந்த வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களை எல்லோரும் மதிப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. தொடர்ந்து பெருமாள் வழிபாட்டையும் முருக வழிபாட்டையும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசிக்கு அக்டோபர் மாதம் ஒரு யோகமான மாதமாக உங்களுக்கு அமையும். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அக்டோபர் மாதத்திலிருந்து மிதுன ராசிக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். வாழ்த்துக்கள்.